வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சிக்கன் ரெசிபி. சிக்கன் வச்சு ஒரு ஹைதராபாடி ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சண்டேஸில் இல்லை என்னைக்கு நம்ம நான்வெஜ் வாங்குகிறோமோ அன்றைக்கி ஒன்று சிக்கன் தொக்கு பண்ணுவோம், இல்லை சிக்கன் குருமா பண்ணிவிட்டு ரைஸ் வச்சு சாப்பிடுவோம். பட் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஹைதராபாடி ஸ்டைல் சிக்கன் கறி பண்ணி ஒரு சப்பாத்தியோ இல்லை பராட்டாவோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஹைதராபாடி சிக்கன் கறி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மசாலா பண்ணணும். ஸோ அந்த மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவை வந்து தேங்காய். கிட்டத்தட்ட ஒரு சின்ன தேங்காயில் ஒரு முழு தேங்காய் எடுத்தேன் நான். ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, சில மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6லேருந்து 7, ஒரு 3 சின்ன ஏலக்காய் எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு 2 இன்ச் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு 3-4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கான அளவு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கன். அண்ட் வதக்கிறதுக்கு வந்து ஆயில் தேவை. அண்ட் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அண்ட் அது வதக்கிட்டு போகிறதுக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அண்ட் தனியாத்தூள். அதெல்லாம் யூஸ்வலாக நம்ம போடுற சிக்கன் கறிக்கு எவ்வளோ போடுவோமோ அதே ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். அந்த மசாலா இருக்க காஞ்ச மிளகாய் வந்து மறந்துடுங்க, பிகாஸ் நம்ம தேங்காய் பால்லாம் போட போகிறோம், அதனால் அதோட காரம் வந்து குறைஞ்சிரும். யூஸ்வலாக நீங்கள் சிக்கன் கறிக்கு எவ்வளோ மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போடுவீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ பியூரி இல்லை டொமேட்டோ கெச்சப், தக்காளியாக போடாமல் இது வந்து நம்ம தக்காளியை அரைச்சி போட போகிறோம். ஸோ நீங்கள் பச்சை தக்காளி எடுத்து அரைச்சாலும் சரி, இந்த டொமேட்டோ பியூரின்னு சொல்லிட்டு குக்டு தக்காளியை வந்து அரைச்சி வைப்பாங்க, அந்த மாதிரி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் கெச்சப்பாக எடுத்தாலும் சரி. ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். டிஷ்க்கு தேவையான சால்ட், ஃபைனலாக ஊற்றி இறக்கிறதுக்கு தேங்காய் பால், அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி, முந்திரி அண்ட் துருவி வச்சுருக்க தேங்காய், இந்த தேங்காய் கூட நம்மளோட எல்லா ஸ்பைசஸும், காஞ்ச மிளகாய், ஒரு 3 ஏலக்காய், தனியா, பட்டை, கிராம்பு, வெந்தயம், சீரகம், இதெல்லாம். இது கூட உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வந்து ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் நான். இது ரொம்ப ஃபைனாக இருக்கணும், நரன்னு இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் வந்து இந்த டிஷ்க்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம போட்ட வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வரணும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் குருமா தொக்கெல்லாம் பண்ணும்போது இந்த அளவுக்கு வதக்க மாட்டோம். ஸோ கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 20-30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட், நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலா, ஸோ அந்த மசாலாவை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி விடாதீங்க, பிகாஸ் நம்ம வந்து எல்லா போட்ட ஸ்பைசஸ், அந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம வறுக்கலை. ஸோ அது எல்லாமே இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் அந்த கிரேவிக்கு வந்து கலர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும், அந்த பச்சை வாடையும் போகும். ஸோ அதனால் அந்த ஜாரை வந்து தண்ணி விட்டு இப்போ ஊற்றாதீங்க, லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இந்த பேஸ்ட் மட்டும் போட்டு நல்லா ப்ரௌனாக இதை குக் பண்ணணும். நம்ம போட்ட அந்த பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு இப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த மசாலாஸ்லாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கனால போட்டு இந்த காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் மறந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிக்கன் கறிக்கு வந்து எவ்வளோ மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கலாம். பட் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க குழம்பு தூள் வந்து போட வேணாம். பின்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், நான் சொன்ன மாதிரி எனக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருந்தேன். அண்ட் சிக்கன் போட்டுட்டு நம்மளோட டொமேட்டோ பியூரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருந்தோம் அது. அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான மீதி சால்ட்டையும் போட்டுடுறேன்.
போட்டுட்டு சிக்கன் அண்ட் இந்த மிக்சர் எல்லாம் நல்லா குக் ஆகணும். எக்ஸ்ட்ரா தண்ணியும் எதுவும் விட வேணாம். அந்த மசாலா அண்ட் சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி இதே போதும். ஸோ ஒரு 5 minutes ஆச்சு நான் சிக்கன் போட்டு இடையில பெரட்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 1/2 cup அளவு தண்ணி அண்ட் தேங்காய் பால். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த ஜார் அலசி கூட ஊற்றிக்கலாம். ஸோ இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு again ஒரு 5 minutes இதை கொதிக்க விடணும். ஸோ தட் சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிடும். லிட் போட்டு ஒரு 5 minutes கொதிக்க விடலாம். ஒரு 5 minutesக்கு மேலே கொதிச்சிருச்சு இது. ஸோ நல்லா அந்த கிரேவி வந்து அந்த தண்ணியெலாம் சுண்டி ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு அந்த கிரேவிக்கு. நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹைதராபாடி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம டெலிஷியஸாக இருக்குது. இந்த கிரேவி கலர் ஆகட்டும், அதோட கன்சிஸ்டன்சி ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ்வலாக நம்ம சண்டே வெனஸ்டேஸ் இல்லை நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தாலே நம்ம எடுப்போம், தொக்கு பண்ணுவோம், இல்லை குருமா பண்ணுவோம், ரைஸ் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்ருவோம். பட் இது ஒரு சேஞ்சுக்கு இந்த கிரேவி பண்ணி இந்த ரோட்டியோடையோ பராட்டாவோடையோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் இந்த ரெசிபி போய் சேரும். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான சூப்பரான எம்மையான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் டேஸ்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.